எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, உங்க ஸ்பெஷல் பெர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் உங்கள நோக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம ஃபேஸ்புக் சேனல் வச்சிருக்கோம், கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் போய் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா? உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? இந்த கார் உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் திஸ் கார். உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் டிவைன், யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ். இந்த கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, உங்களை தாண்டி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்குது. அதாவது நிறைய வேலைகள் வந்து பாக்குறதுக்கு இருக்குது. அதாவது மல்டிபிள் ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. உங்களை தாண்டி நிறைய விஷயங்கள், கெரியர், ஃபேமிலி, அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தாலும் நீங்க தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து எனக்கு தெரியுறீங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்களால அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு குழப்பமாவே இருந்திருக்கும். அதாவது நீங்களா ஒர்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்காது. அவங்களுக்கு எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஒரு தயக்கம் வந்து இருந்திருக்கு. ஆனா இப்போ அவங்களுக்கு டோட்டலாவே அந்த அடாப்டபிலிட்டி வந்துருச்சு. அதாவது இந்த விஷயத்த இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயத்த இப்படிதான் ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அவங்களால வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியுது டிசிஷன். அதாவது நீங்க வேணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அவங்க லைஃப்ல. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களையும் தாண்டி நிறைய வேலை இருக்கு. இது இயல்பு தான். இது 2யும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல ஆக்சுவலா உங்க பர்சனால. அதுவே உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இருந்தாலும் இப்போ அவங்க எடுத்திருக்க டிசிஷன் படி நீங்களும் அவங்களும் என்ன நடந்தாலும் ஒன்னா இருக்கணும். உங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுடைய ஒர்க்கையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பிகாஸ் நீங்க அவங்களோட ஸ்பெஷல் பர்சன். ஸோ ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் உங்க மேல எப்படி இருக்குன்னா, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உங்களை நோக்கி அவங்க என்ன செய்யணும், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். எனக்கு வந்து என்னோட டெசிஷனே பேலன்ஸ் பண்ண தெரியல, எனக்கு என் லைஃபை வந்து சரியா பேலன்ஸ் பண்ண முடியல, இருந்தாலும் இந்த பேலன்ஸ் எனக்கு தெரியாதனால நீ என்னை விட்டு போயிடாத, நான் இது எல்லாத்தையும் தாண்டி நீ தான் எனக்கு முக்கியம், பிகாஸ் நீ என்னோட ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட லைஃப்ல எவ்வளோ ப்ரியாரிட்டிஸ் இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டியும் நான் உன்னை பார்ப்பேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆடு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த கார்டு பார்க்கும்போது த ஹேங்க்டு மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து நிறைய நிறைய கமிட்மெண்ட்குள்ள வந்து இந்த நபர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கமிட்மெண்ட்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடும்ப பொறுப்பு, இப்படி பலதரப்பட்ட விஷயம் வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது.
ஏனோ தெரியல அவங்க ஃபேமிலிலே அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை வந்து குடுக்குறாங்க. நீ பாரு, நீ பார்த்தா இது வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நீயே இந்த விஷயத்த வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புகள் வந்து குடுக்கப்படுது. அப்படின்னும்போது அவங்க லவ் லைஃப்ல சில நேரம் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம கோட்ட விடுறாங்க. அதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக அவங்களால என்ன செய்ய முடியல, ஒரு டைம் ஒதுக்கி உங்க கூட வந்து பேச முடியல. அப்போ உங்களுக்குமே என்ன தோணுது? இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலான பெர்சனா? ஏன் நம்மள வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்மள வந்து ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அப்டின்னா, நம்மள வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாமே. ஏன் நம்மள கான்சன்ட்ரேட் பண்ணாம மத்த விஷயங்களுக்காகவே ரொம்ப ஓடுறாங்க இந்த நபர் அப்டிங்கிற மாரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா, அதுதான் அவங்களுடைய இயல்பாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவங்களால வந்து உங்கள வந்து என்ன செய்ய முடியல, கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியல. உங்கள தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ள அவங்க லைஃப்ல வந்து டம்ப் ஆயி வந்து வந்துருது. இதெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து உங்க மேல இருக்கிற அந்த இயல்பு வந்து மாறுதா அப்படின்ற மாரி தான் நான் ரீடிங்ஸ் வந்து பார்க்குறேன். நிச்சயமாக மாறுது. உங்கள இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து நம்மளுடைய பொறுப்புகள்னு பார்த்து நம்மளுடைய நபர வந்து நம்ம இழந்துருவோமோ! நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பெஷலான நபர வந்து நம்ம இழந்துருவோமோ! அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ, அதனாலேயே உங்ககிட்ட இவங்க ஓடி வந்துருவாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே. எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே, அவங்க உங்கள நோக்கி என்ன செஞ்சுருவாங்க, ஓடி வந்து வந்துருவாங்க. அடுத்தபடியா 4 ஆஃப் கப்ஸ் வந்து வந்திருக்கு. 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சடன் அவேர்னஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? எங்க இவங்கள நம்ம இழந்துருவோமோ, மிஸ் பண்ணிருவோமோ நம்ம லைஃப்ல. ஏன்னா இவங்க பிஹேவியர் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்செக்யூரிட்டிய வந்து கிரியேட் பண்ணும். இவங்க வந்து எப்பவுமே அவங்களோட பர்சனல் விஷயத்துல தான் கான்சென்ட்ரேட்டா இருக்காங்களே தவிர, நம்மள வந்து இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மள வந்து கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இவங்க இவ்ளோ ஸ்பெஷலா இருக்காங்க. இருந்தும் இவங்க வந்து நம்மள அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே! நம்மள வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான பெர்சனா நினைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா உங்க லைஃப்ல இவங்க தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்ல நீங்க தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி திங்க் பண்ணணுங்கிற மாரி நீங்களும் நெனைப்பீங்க. அது இயல்பு தானே. நம்ம ஒருத்தர இம்பார்ட்டன்ட் நெனைக்கும்போது, அவங்களும் நம்மள இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கணுங்கிறது இயல்பு தான். ஸோ நீங்களும் அப்படிதான் நெனைக்கிறீங்க. அவங்க உங்கள தான் இம்பார்ட்டன்ட் நெனைக்கணும் அப்படிங்கிற மாரி, அவங்களும் உங்கள இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கக்கூடிய காலம் வந்து வந்துருச்சு. நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பெர்சன் தான். உங்க மேல ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு இருக்கிற வேலைகளுக்கு மத்தியில இந்த காதல வந்து அவங்க என்ன செய்ய முடியல, முக்கியத்துவமா கொண்டுட்டு வர முடியலையே தவிர, உங்க மேல ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு சடன் அவேர்னஸ் வந்து இந்த காலகட்டத்துல வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தெரியுது. நம்மளோட இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, நம்மளுடைய ஸ்பெஷல் பெர்சன வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. உங்க மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. சரி எதுவுமே வேண்டாம். நம்ம பெர்சன் நம்மள விட்டு போயிருவாங்க. ஸோ அவங்க கூட சந்தோஷமா இருந்தா போதும். சூசிங் ஹாப்பினஸ்ன்னு இருக்கு பாருங்க. அவங்க கூட சந்தோஷமா இருந்தா போதும். அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, திரும்பவும் உங்கள தேடி வேக வேகமாக வர ஆரம்பிப்பாங்க இந்த பெர்சன். உங்கள எங்க விட்டுட்டு போயிருக்காங்களோ, அங்கேயே உங்கள திருப்பி தேடி வர ஆரம்பிப்பாங்க. இப்ப இத சொல்லி கூட நீங்க சண்டை போட்டுருக்கலாம். உனக்கு என்ன விட உன்னோட ஒர்க் தான் வந்து முக்கியம். இல்ல உன்னோட மத்த விஷயங்கள் தான் முக்கியம். நீ ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்க. உன்னுடைய வேலைன்னு நீ பாக்குற. எனக்கு நீ கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. எனக்கு நீ ஒரு பிரியாரிட்டி வந்து குடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கூட ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். சில பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. சடனா வொர்க் வந்தோனே என்ன பண்ணிருவாங்க, அவங்க வேலை வந்தோனே உங்கள விட்டுட்டு என்ன செய்வாங்க, போயிருவாங்க. ஸோ அப்பல்லாம் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும். என்னடா இந்த லைஃப் வந்து இப்படி இருக்கே! நம்ம இவங்கள இவ்ளோ முக்கியம்னு நெனைக்கிறோம். நமக்காக இவங்க எதையுமே விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா இவங்க உங்களுக்காக விட்டுட்டு நிச்சயமா வராங்க. நீங்க தான் வேணும்னு சொல்லி வராங்க. கட்டாயமா நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பெர்சன் தான். இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள வச்சுதான்
அவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லைங்களா? இப்ப அவங்க அந்த விஷயத்த வந்து சரியா பண்ணல. அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு குடுத்துருக்க பொறுப்ப சரியா பண்ணல அப்படின்னா, ஃபேமிலி வந்து அங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. வொர்க்ல சரியா இல்லன்னா, வொர்க்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. பட் நீங்க சொன்னா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட இந்த நபர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டேக் இட் ஈஸியா வந்து இருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து ஒரு அளவுக்கு அந்த டோஸ் போகும்போது, உங்களாலயே அவங்க கூட என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இந்த அளவுக்கு நம்மள இவங்க இப்படி ட்ரீட் பண்றாங்க. நம்மள டோட்டலா முக்கியமே இல்லங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது அது வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே இவங்க நம்மள விட்டு போகணும்னு நெனைக்கிறாங்க. நம்ம வந்து இவங்கள முக்கியமா நெனைக்கலங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. நம்ம இவங்கள கேர் பண்ணல, இவங்கள வந்து லவ் பண்ணல, இவங்க மேல நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ இப்பவே இந்த ரிலேஷன்ஷிப்ப என்ன செய்யணும்? நம்ம சைடு இழுத்துக்கணும். நம்ம கைவசம் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த நபரை எப்படியாவது பேசி சரி பண்ணி நம்ம கூட கூட்டிட்டு வந்துரணுங்கிற மாரி நெனைக்கிறாங்க. தெரியுதுங்களா? செக்கிங் ஃபார் ரீஅலைன்மென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப அவங்க என்ன செய்வாங்க? பழைய நிலைமைக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. நீங்க அவங்களுக்கு எவ்ளோ ஸ்பெஷலான ஃபீலிங்ஸ் உங்க மேல இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பெர்சனே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷம். நீங்க அவங்க லைஃபோட ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சமா வந்து நீங்க இருக்கீங்க. அது எனக்கு கிளியரா என்னால இந்த எனர்ஜிய வந்து சேனலைஸ் பண்ண முடியுது. அடுத்தபடியாக கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கிறது. அதாவது இந்த நபர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் எமோஷனலி ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க. எந்த இடத்துலயும் வந்து எமோஷனலா என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை வந்து உங்ககிட்ட அழுகுறதோ, இல்ல உங்ககிட்ட வந்து ரொம்ப அவங்களோட எமோஷன வெளிப்படுத்துறதோ, எந்த இடத்துலயுமே அவங்க வந்து எமோஷன வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எமோஷனலா இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு வந்து இருக்காது. ரொம்பவே பேலன்சிங்கா இருப்பாங்க. பட் நீங்க வந்து ஆப்போசிட்டா ரொம்பவே சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. ஒரு விஷயம் அப்டின்னா அழுதுருவீங்க. அந்த நபர் உங்ககிட்ட சரியா பேசலனாலும் என்ன செஞ்சிருவீங்க, நீங்க டக்குன்னு வந்து ஒரு அழுதுருவீங்க. இல்ல உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமா வந்து ஆயிரும். பட் இந்த நபர் வந்து எமோஷனலா வீக்கே கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாரு என்ன உங்கள பத்தி சொன்னாலும் அத கேட்டு தலையாட்டுற நபரும் கிடையாது. நீங்க கூட நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த நபர் வந்து நம்மள பத்தி யார்கிட்டயோ எதையோ கேட்டனாலதான் இப்படி இருக்காங்க, நம்மள ஒதுக்குறாங்க, சடனா நம்ம கிட்ட இருந்து அவாய்ட் ஆகுறாங்கன்னா நம்மள பத்தி யாரோ இவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. நோ, எந்த மேனிப்புலேஷனுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இல்ல. இவங்க ரொம்ப வந்து உஷாரான ஒரு பர்சன் தான். உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நீங்க எப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியரா தெரியும். உங்களை கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க யாரு என்ன, நீங்க அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க எல்லாமே தெரியும். பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ரியாரிட்டிஸ் மட்டும்தானே தவிர்த்து உங்களை அதுல எப்படி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப இவங்க லைஃபை விட்டு போற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்காக வர்றதுக்கும் இந்த நபர் ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்க லைஃப்லயே நீங்க அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துருவாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. சரி நீங்க பாத்துக்கோங்க. ஒருத்தருக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப ஆபீஸே இருந்தா கூட அவங்களுக்கு அந்த பவர், அந்த கண்ட்ரோல் வந்து தெரியும். இந்தாங்க இந்த ஒர்க்கை நீங்க பாருங்க. வீட்ல வேற யார்கிட்டயாவது இந்த ஒர்க்கை கொடுத்துட்டு உங்களை நோக்கி அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல், அந்த பேலன்ஸ், அந்த சப்போர்ட் வந்து தெரியும். ஏன் இவங்கள எல்லாருமே ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க? ஏன் உங்க பர்சன் தான் எல்லா ஒர்க்கையும் பார்க்கணுமான்னு கேட்டா, அவங்களுடைய குணம் அந்த மாதிரி. எமோஷனலி ரொம்பவே பேலன்சிங்கா இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க அழகா எடுத்துட்டு போறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லாத்தையும் ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்கன்னும் போது நிறைய பொறுமை இருக்கு அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு குணமா இருக்கிறதுனால அவங்களை யாருமே மிஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. சோ எல்லாருமே அவங்க வேணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்களும் அவங்க வேணும்னு நினைக்கும் போது அங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த பர்சன் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்குமான ஒரு நபரா இருக்காங்களே தவிர உங்களுக்கான ஒரு நபரா இவங்க இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனா நீங்களா அவங்களான்னு ஒரு கட்டம் வரும்போது அவங்க உங்க பக்கம் தான் நிற்பாங்க. பிகாஸ் யூஆர் அ ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கறது எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த நபரோட எனர்ஜி பாக்குறப்போ உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க.
அதனால்தான் இந்த ஸ்பெஷல் பர்சன் ஸ்பெஷல் ரீடிங்ஸ் வந்து நம்ம பண்றோம். ஏன்னா ஸ்பெஷல்னாலே அப்படிதானே, எவ்வளோ விஷயங்கள் லைஃப்ல இருந்தாலும், எவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து லைஃப்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் லைஃப்ல இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக வர்றதுக்கு அந்த ஒரு லவ் இருக்குல்ல, அதுதான் அங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். அந்த எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. அவங்க ஒரு கட்டத்துல அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியல. உங்களையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு மத்த விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால முடியல. நீங்க அவங்கள விட்டு போறீங்க. ஒரு டீப் செப்பரேஷன் கிரியேட் ஆகுது. அவங்களால முடியவே இல்லை அப்படின்னும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக வந்து என்ன செய்யறாங்க, வராங்க. அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்காக இந்த நபர் வந்து வராங்க. அவங்களுடைய எல்லா குணத்தையும் பார்த்துதான் மத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அவங்களால அவங்களுடைய பர்சனல் லைஃபவே என்ன செய்ய முடியல, பாத்துக்க முடியல. அவங்க லவ் லைஃபையே அவங்க என்ன செஞ்சுக்க முடியல, பாத்துக்க முடியல. ஆனா ரொம்ப ப்ரெஷர் இருக்கு அப்படின்னும் போது அவங்க உங்களுக்காக என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. நீங்களா அந்த வேலையா, நீங்களா உங்க ஃபேமிலியா, நீங்களா ஒர்க்கா, நீங்களா கெரியரா இப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் அவங்க மனசுல இருக்கு. அதெல்லாம் மாத்தி என்ன செஞ்சுட்டு வந்துருவாங்க, கேட்டு பாப்பாங்க. என்னை விட்டுருங்க, எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, பர்சனலா எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, நான் பொறுப்பா இருக்கேன், ஓகே நீங்க வேற யாரையாவது வச்சு இந்த ஒர்க்கை பண்ணிக்கோங்க, இல்ல வேற யாராவது வச்சு இதை பண்ணுங்க, எனக்குன்னு பர்சனல் வேலை இருக்கு, பர்சனல் லைஃப் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு கேட்டு பாப்பாங்க. முடியலையா அங்க வந்து ஆக்ரோஷப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்காக வந்து வந்துட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. ஏன்னா மத்தது போனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்க அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அடுத்தபடியான கார்டு த ஹெர்மிட் கார்டு. ஹெர்மிட் அப்படின்னும் போது இவ்வளோ நாள் அவங்க ஏன் வரல அப்படின்னா இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல, யாருக்கா இருந்தாலும் வேலை இருக்கு, வீடை பார்க்கணும், பொறுப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எல்லாரும் என்ன கேக்குறாங்க, எல்லாரும் என்கிட்டே இந்த விஷயத்த வந்து பண்ண சொல்றாங்க. என் லவ்க்கும் நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு நான் கூட இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கான ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்றது, நான் எதை வந்து ப்ரியாரிட்டியா நினைக்கிறது, அவங்களையா இல்ல என்னுடைய பர்சனல் விஷயத்தையா இல்ல என்னோட ஒர்க்கையா என்னோட ஃபேமிலியவா எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு கட்டத்துல ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களவே அவங்களுக்கு யாருன்னு புரிய வைக்கிறது தான் நம்ம யூனிவர்ஸ். கண்டிப்பா புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது. உன்னோட ட்ரூ லவ் நோக்கி நீ போ, உனக்கு 1000 ஒர்க் இருக்கட்டும், உனக்கு 1000 விஷயங்கள் இருக்கட்டும், உன்னோட ட்ரூ லவ் நோக்கி நீ என்ன செய், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த இன்னர் கைடன்ஸ். சில நேரம் நம்மளுக்கு யாருமே ஆறுதல் சொல்றதுக்கு இல்லைன்னா நம்ம மனசே நம்ம கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம மனசாட்சியே நமக்கு என்ன செய்யும், ஆறுதல் சொல்லும். ஸோ அந்த மாதிரி அவங்க மனசே அவங்களுக்கு வந்து பேசுது, உண்மையை வந்து சொல்லுது. நீ இது எல்லாத்தையும் இழந்தா நீ சம்பாரிச்சுக்கலாம், பட் உன்னோட ட்ரூ லவ் நீ இழந்தா என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. இந்த தனிமையில நான் சொல்றேன், நீ உன்னோட லவ்வை தேடி நீ போ, அவங்கள வந்து நீ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிடேஷன்ல அவங்க என்ன செய்யறாங்க, கண்ணை மூடி தனியா உட்காந்து அவங்க மனசுகிட்டே அவங்க கேட்டுக்கிறாங்க. நான் இப்ப என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, என் லவ் என்னை விட்டு போற மாதிரி இருக்கு, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்க மனசே அவங்கள கைட் பண்ணுது யூனிவர்ஸ் மூலியமாக. நீ வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன் நீ இருக்க, உன்னோட ஸ்பெஷல் பர்சனை வந்து நீ எந்த இடத்துல இழந்துராத. உன் கூட இருக்கிறது நான் உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரூ லவ், ஒரு ஸ்பெஷல் பர்சனை வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை எந்த இடத்துலயும் நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. கான்சியஸா நீ அவங்கள பிடிச்சுக்கோ. அதாவது கண் திறந்து பாரு. அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி, ஓகேங்களா, ஓப்பனிங் த ஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்துக்கோ, உனக்கான காதலை உன்கிட்ட வச்சுக்கோ அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது இது அத்தனை விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. மெடிடேஷன் அப்படின்னும் போது தனிமையில உட்கார்ந்துருக்காங்க. பீயிங் அலோன், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்க. ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவங்க மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்த சொல்லி அழுகுறாங்க. அப்படியே மெடிடேஷன்ல கண்ணீர்ல வந்து உங்க பர்சன் உட்கார்ந்துருக்காங்க, உங்க ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு இருக்கும்போது யூனிவர்ஸே அவங்களுக்கு கைட் பண்ணுது. அவங்க மனசு மூலியமாக அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கு. 1000 ப்ரியாரிட்டிஸ் அவங்கள சுத்தி இருந்தாலும் அது அத்தனையும் உடைத்து எரிந்துட்டு உங்களுக்காக வருவதே
உங்க ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெஷல் ஃபீலிங்கா எனக்கு தெரியுது. ஸோ நீங்க ரொம்ப லக்கியா தெரியுறீங்க இந்த பர்சன் உங்க லைஃப்ல அடையிறதுக்கு. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்பவே உங்க ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு சொல்லி உங்க மனசுல ஒரு கிளிம்ஸ் வந்துட்டு போயிருக்கும். ஸோ பி ஹாப்பி ஃபார் த ஸ்பெஷல் பர்சன். தேங்க்யூ. வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையான பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பர்சனலா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அப்ப நான் உங்களுக்கு கிளியரான கைடன்சஸ் ஹேரோ மூலியமாகவும் மற்ற ஸ்பெஷல் ரீடிங்ஸ் மூலியமாகவும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.